Vastu aligned land. A good example like our Illam Heritage Park in Kerala, we already developed 2 or 3 projects. ஃபார்ம் லேண்டை ஒரு வாஸ்துவை கான்செப்டை வச்சு பண்ணணுங்கிற ஐடியாவுக்கு வந்தது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிம்மதியாக ஒரு 2 நாள் இருக்கணும், 1 மாதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணுங்கிறவங்களுக்கு. Today we are very happy to get a well-known famous Vastu consultant, Kannan sir, Prabhanjan Vastu. He is a well-known Vastu consultant from Tamil Nadu and he is doing all over the world. And we are very happy to get that person. And moreover, we Hades or Paniri properties, we are doing all the lands like we are very famous about the Vastu aligned land. A good example like our Illam Heritage Park in Kerala, we already developed 2 or 3 projects and it is 100% Vastu aligned. So today we are discussing with Kannan sir, Prabhanjan Vastu regarding about the farmland Vastu concepts. நம்ம ரொம்ப இயர்ஸ் ஆகிட்டு இந்த வாஸ்து ஃபீல்டில் இருக்கேன், லேண்ட் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் வாஸ்து கான்செப்ட் பேஸ்டு லேண்டு தான் பண்ணி கொண்டு இருக்கேன்னு. ஸோ வி ஆர் மச் மோர் anxiety about to get a good advice from the Vastu when we are buying the land. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏரியாவை, ஒரு ஃபார்ம் லேண்டை ஒரு வாஸ்துவை கான்செப்டை வச்சு பண்ணணுங்கிற ஐடியாவுக்கு வந்தது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வாஸ்து ஃபார்ம்ஸுங்கிற நேமில் கொண்டு வந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வாஸ்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. பட் யூனிக்கான ஐடியா இன்றைக்கி எல்லாருமே வாஸ்து பார்க்குறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில பேர் மறைமுகமாக பார்ப்பாங்க, சிலர் ஓப்பனாகவே பார்ப்பாங்க. இன்றைக்கி வாஸ்து ஃபார்ம்ஸை நான் போய் பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன், சிட்டி வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிம்மதியாக ஒரு 2 நாள் இருக்கணும், 1 மாதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணுங்கிறவங்களுக்கு நல்ல அமைதியான இடம், நல்ல தண்ணி வசதி, நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடம், கம்ப்ளீட் பின் ட்ராப் சைலன்ஸ் உள்ள இடம். ஓகே, இந்த மாதிரி இடங்களில் அவங்க இருந்துட்டு போகும்போது நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். சப்போஸ் அவங்களே வர்றாங்க, நைட்டு தங்குறாங்க, காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகிறாங்க, ஒரு ஜாக்கிங் போகிறாங்கன்னா ஃப்ரெஷ் ஏர், நல்ல பொல்யூஷனே இல்லாத ஒரு ஏரியா, நல்ல பேர்ட்ஸும் பீகாக்ஸும் பட்டர்ஃப்ளைஸும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, இதெல்லாமே நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா அது இயற்கையான வளம் உள்ள ஒரு ஏரியா அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ அந்த லேண்டும் பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துக்கான ஒரு அமைப்பில் இருக்குது. அதனுடைய என்ட்ரி எக்ஸிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம இன்னும் வாஸ்துக்காக ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது முழுமையான வாஸ்துவாக ஆரம்பிச்சோம்.